ஹலோ எவ்ரிஒன், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அத்தியாயம் 6. ஆல்ரெடி 5 அத்தியாயம் நம்ம பார்த்துட்டோம். இது 6வது அத்தியாயம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வேற்றுமைகள். சரிங்களா? வேற்றுமைகள் அது என்ன? வேற்றுமைகள்னால் இப்போ ஒரு சொல் இருக்குன்னா, எக்ஸாம்பிள் மணி அப்படின்னு இருக்குன்னா, அந்த சொல்லியே மணியை, மணிக்கு, இப்போ இதெல்லாம் இப்போ ஒரு சொல் அது பேஸ் இருக்குது, அதை வச்சு நம்ம பொருள் வேறுபடுது இல்லைங்களா? இப்போ இது கூட இப்போ ஐ சேரும்போது, ஐக்கு சேரும்போது மணியேன்றது அது ஒரு பொருள் தருது. அதே கூ சேரும்போது மணிக்குன்றப்போ அது ஒரு பொருள் தருது இல்லைங்களா? இப்போ அந்த மாதிரி வேறுபடுத்தி காட்ட தெரியுங்களா? அதுதான் வேற்றுமை. அதை வேறுபடுத்தி காட்டுற உருபு இருக்குதுங்க இல்லையா? அதெல்லாம் வேற்றுமை உருபுகள். மொத்த வேற்றுமையை 8 வகைப்படும். அதை நம்ம தமிழில் படிச்சிருப்போம். நம்ம சின்ன கிளாஸ்லேருந்து படிச்சுட்டு வந்திருப்போம். அதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது இப்போ அதை வச்சு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வேற்றுமைக்கு உருபு இல்லைங்களா? ஃபஸ்ட்டு வேற்றுமைக்கு உருபு இல்லை, மணி. இப்போ மணி எக்ஸாம்பிள் எடுத்துருக்குறாங்க எடுத்துக்காட்டுக்கு. இப்போ ரெண்டாவது வேற்றுமை ஐ இல்லைங்களா? ஐயை நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுறோன்னா, ஐயை இங்கே பாருங்கள், ஐயை இப்படி மென்ஷன் பண்ணுறோம். ஓகேங்களா? ஐயை நல்லா பார்த்துக்குங்க. ஐயை நம்ம இப்படி மென்ஷன் பண்ணுறோம். அடுத்தது அது இப்போ சேர்த்து எழுதும்போது எப்படி எழுதுகிறோம்? மணியை. சரிங்களா? மணியை சேர்த்து எழுதும்போது மணியை. இப்போ இந்த மாதிரி தான் இப்போ எழுதுவாங்க. அடுத்தது உருபு. மூணாவது உருபு ஐ, ஆள், கூ, இன்னது, கண். நம்ம ஷார்ட்கட் படிச்சிருப்போம். இப்போ இதில் ஐ, ஆள் ஒட்டு நமக்கு தெரியும். ஆனால் மீதி இன்னும் உருபுலாம் இருக்குது. ஆள், ஒடு, ஓடு, உடன். இது எல்லாமே மூணாம் வேற்றுமை உருபு தான். அப்போ ஆளுக்கு நம்ம எப்படி போடுறோன்னா ஆ, இல். சரிங்களா? ஆள். சரிங்களா? ஆளுக்கு ஆ, இல். சரிங்களா? ஆள். இப்போ மணியாள். ஓகேங்களா? இப்போ மணி, ஆள். ஓகேங்களா? மணியாள். அடுத்தது ஒடு, ஓடு, ரெண்டுத்துக்குமே டா தான். சரிங்களா? டா யூஸ் பண்ணோம். மணியோடு அப்படின்றப்ப மணி ஓடு. சரிங்களா? மணியோடு. அடுத்தது உடன்றப்ப இந்த ஓடு கூட இந்த பக்கம் கொக்கி போட்டால் நா கொக்கி. சரிங்களா? நா கொக்கி. அதே இந்த பக்கம் போட்டால் வா கொக்கி. அது பின்னாடி சாப்டரில் நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? இப்போ ஏன் இப்படி இந்த மாதிரி கொக்கி போட்டு உடன் வச்சுருக்கிறாங்கன்னா, டா, இன், உடன். சரிங்களா? அப்போ உடன் மணியுடன்றப்ப மணி உடன். சரிங்களா? அப்போ மணியுடன் இப்படி தான் எழுதணும். அடுத்தது கூ, நாலாம் வேற்றுமை உருபு கூ. இப்போ எப்படி எழுதுறோன்னா சேர்த்து எழுதிடுறோம், மணிக்கு. சரிங்களா? அப்போ மணிக்குன்றப்ப கூ. சரிங்களா? அடுத்தது ஐந்தாம் வேற்றுமை உருபு ஐயாள், கூ, இன்னது, கண்ணுன்றப்ப இன். சரிங்களா? ஐந்தாம் உறுப்பு இன். அப்போ இல், இன், இருந்து, நின்று, இது எல்லாமே உறுப்பு தான். நம்ம படித்தது ஷார்ட்கட். இப்போ ஒன்று மட்டும் தெரிஞ்சிருப்போம், அது அப்போ அந்த இன். சரிங்களா? அப்போ இல்லு எப்படி மென்ஷன் பண்ணணும்னா, லா இருக்கு இல்லைங்களா? அதுதான் இல்லு தான் நம்ம இங்கே மூணாவது இடத்துல வரணும்னு நினைக்கிறேன். மணியில்ன்றப்ப மணியில். சரிங்களா? அப்போ மணியில். ஓகேங்களா? அடுத்தது இருந்துன்றப்ப ரா இருக்கு இல்லைங்களா? ரா ஆல்விங். இந்த ஆல்விங் இங்கே ஊக்கு சொன்னேன் இல்லைங்களா? இப்போ இந்த ரைட் சைடு, இப்போ நம்ம போடுறது ரைட் சைடு கை இப்போ இந்த பக்கம் வளைச்சிங்கன்னா அது நாக்கோக்கி. ரைட் சைடு கரெக்டாக கிளாக் வைஸ். சரிங்களா? கிளாக் வைஸ் வளைச்சோம்னா அதாவது அது நாக்கோக்கி. அதே நம்ம ஆன்டி கிளாக் வைஸ் சொல்லுவாங்க. அப்போ ஆன்டி கிளாக் வைஸ்னால் இப்போ நம்ம முள் சுற்றுது இல்லைங்களா? முள் சுற்றுறதுக்கு எதிர் திசையில் நம்ம இப்போ இப்படி சுற்றும்போது அது வா கொக்கி. சரிங்களா? அப்போ இந்த இடத்துல நாக்கொக்கி. சரிங்களா? நாக்கொக்கின்றப்போ ரைட் சைடு இந்த பக்கம். அப்போ இது இருந்து. சரிங்களா? இருந்து. அதே இன்னொரு ரா இருக்கு இல்லைங்களா? அதனால் அதுக்கு இருந்து இப்படியும் போடலாம். இப்போ மணியில் இருந்துன்றப்ப மணியில் இருந்து. அப்போ மணியில் இருந்து. சரிங்களா? அப்போ இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். அது இன்னுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா மணி இன் சேர்த்து எழுதிடுறோம், மணி இன். அப்புறம் நின்றுக்கு என்ன பண்ணுறோன்னா மணி போட்டு அதுக்கப்புறம் நின்று, மணி நின்று. சரிங்களா? இப்போ சேர்த்து எழுதும்போது மணி நின்றுன்னு வந்துடும். அடுத்தது ஆறாம் வேற்றுமை உருபு அது. சரிங்களா? அதுக்கு தூவே தான் யூஸ் பண்ணுறோம். அடுத்தது உடைய இன்னொன்று உருபு இருக்குது. உடையவுக்கு டா போட்டு யா போட்டுக்கிறோம், அது உடைய. அப்போ மணியுடைய அப்படின்றப்ப மணி உடைய. ஓகேங்களா? மணியினதுன்றப்ப மணினது. சரியா? அப்போ மணியினதுன்றப்ப தனியாக மணியினது. சரிங்களா? அடுத்தது ஏழாம் வேற்றுமை இடத்தில், கண். இது எல்லாமே ஏழாம் வேற்றுமை உருபு. அப்போ இல்லுன்றப்ப ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். இல்லு இப்படி தான் போடணும். அப்போ மணி இல். சரிங்களா? மணியில். அடுத்தது இடத்தில்ன்றப்ப டா, தில். சரிங்களா? தில் ஊக்கு. இது தில்லுன்னுவாங்க. அது நம்ம பின்னாடி இது பார்ப்போம். இந்த தில்லுன்றதெல்லாம் பார்ப்போம். அது இப்போ தெரிஞ்சுங்க சும்மா. இடத்தில். சரிங்களா? இடத்தில்ன்றப்ப இது இப்படி. அப்போ மணி இடத்தில்ன்றப்ப மணி இடத்தில். சரிங்களா? அடுத்தது கண்ணுக்குன்றப்ப கா, இன், கண். அப்போ மணியின் கன்றப்ப மணியின் கண். அப்படி சைடில் எழுதிடணும். அடுத்தது எட்டாம் உருபு ஏ. அப்போ மணியேன்றப்ப சேர்த்து அப்படி எழுதிடலாம். ஏக்கு நம்ம என்ன பண்ணணும்? சுழி போடணும் அப்படின்றத பார்த்தோமா? அப்போ மணியே. சரிங்களா? அடுத்தது கூ நம்ம சேர்த்து எழுதும்போது என்ன பண்ணிடணும்னா, அப்படியே இப்போ கூ வருதுன்னா அதை நம்ம சேர்த்து எழுதிக்கலாம், மணிக்காக. இப்போ மணிக்காகன்றப்போ சேர்த்து எழுதிக்கலாம்னு சொல்கிறாங்க. அடுத்தது
நின்று வந்து இன்றியாக யூஸ் பண்ணிக்கலான்றது இங்கே சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது உடையன்றது உடையதுக்கும் யூஸ் பண்ணி மணி உடையதுன்றப்போ மணி உடையன்றதும் அதுக்கு தான் மணி உடையதும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆனால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சு எதாவது இது பண்ணால் மட்டும் தான் கரெக்டாக எடுக்க முடியும். இல்லை எடுக்க முடியும் அப்படின்னா உங்களுடைய திறமை தான். அடுத்தது வேற்றுமை கூட ஓலாம் சேர்த்து எழுதும்போது அப்போ மணி இப்போ ஆல்ரெடி இப்போ நம்மளுக்கு மணிக்குன்னு இருக்குது. அதில் மணிக்கே அப்படின்றப்ப மணிக்கே அப்படின்றப்ப அந்த இடத்துல இப்படி எழுதலாம்ல சேர்த்து. அப்போ ஓ அந்த சவுண்டு வரப்போ அதே வந்து மணிக்கோ அப்படின்றப்ப மணிக்கோன்றப்போ அது இப்படி சரிங்களா. அப்போ மணிக்கோன்றப்ப சேர்த்து எழுதிக்கலாம். அடுத்தது உடன் கூட வந்து உடனேன்றது வந்து இப்போ அதையும் வந்து எழுதிக்கலாம் வரும்போது. அப்போ மணியுடன்றப்போ இருக்குன்னா மணியுடனேன்றப்போ மணியுடனே சரிங்களா. அப்போ மணியுடனே நாவுக்கு அது கூட சேர்த்து எழுதணும் ஏன்னா இந்த சைடு சுற்றினோம்னா தான் கை வந்து இந்த பக்கம் சுற்றினோம்னா சவுண்டு மணியோடே அப்படின்ற மாதிரி வரும். அது சவுண்டு வரும். அதே இந்த பக்கம் பக்கம் சுற்றினோம்னா மணியுடனே அப்படின்ற மாதிரி. அடுத்தது இடையே அந்த இடையே சொன்னோம் இல்லைங்களா. அப்போ இடையேன்றப்ப சரிங்களா. அப்போ மணி இடையேன்றப்ப மணி இடையே சரிங்களா. அப்போ இடையேன்றதுக்கு இந்த பக்கம் சுற்றினோம்னா சவுண்டு. அது இந்த பக்கம் சுற்றினோம்னா மணியினிடையே அப்படின்ற மாதிரி வந்துடும். உடனேன்ற மாதிரி வந்துடும். மணியுடனே அப்படின்றப்ப நான் சவுண்டு வர மாதிரி இருந்தால் இந்த பக்கம் சுற்றணும் நம்ம. அதாவது சொன்னோம் இல்லைங்களா டைரெக்ஷன் வந்து கிளாக் வைஸ் சுற்றினோம்னா நம்ம வந்து கிளாக் வைஸ் சுற்றினோம்னா வந்து என்னென்னா கொக்கி சரிங்களா. இப்போ இந்த பக்கம் சுற்றினோம்னா காயின் எக்ஸாம்பிள் வந்து இங்கிலீஷில் வந்து காயின்ற வார்த்தை இப்போ கொக்கி. அதே கேவ் அப்படின்னு வருது அப்படின்னா கேவ் அப்படின்றப்ப மேலே சுற்றணும். அப்போ அது வந்து வா கொக்கி சரிங்களா. அப்போ வா சவுண்டு வரணுன்னா எதிர் திசையில் கிளாக் வைஸுக்கு எதிர் திசையில் சுற்றணும். இப்போ இதுக்கு வந்து கொக்கிக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த பக்கம் அதாவது கிளாக் வைஸில் சுற்றணும் சரிங்களா. இப்படி தான் சுற்றணும். இதை வந்து இப்போ இங்கிலீஷில் வந்து எக்ஸாம்பிள் வந்து தெரியுது காயின்னு சொல்லிட்டு சரிங்களா. இந்த இடத்துல வந்து இப்போ உடன்றப்போ இப்படி தானே சுற்றுறோம் நம்ம. அதுதான் சொல்லி அடுத்த சாப்டர் வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.